நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தர்ணா போராட்டத்தை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறை சங்கங்களில் அங்கம் வகிக்கக்கூடிய 5 சங்கங்களின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களே, வீரம் செறிந்த போராட்டம் நம் வாழ்நிலையை மாற்றும் அப்படிங்கிற இணர்வோடு இன்னைக்கு இந்த மாவட்டம் முழுக்கவிருந்த வருகை புந்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் மாநில உயர்மட்ட குழுவின் சார்பிலும் தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கத்தின் சார்பிலும் வீரம் செறிந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்னைக்கு எந்த காரணத்துக்காக நம்ம இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம்? 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் பெரா கூட்டமைப்பு உதயமானது திருச்சியில். உள்ளபடியா எங்களுக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம். என்ன யோசிச்சோம்னா, இதில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைவரும் அலுவலர்கள். நாங்கள் மட்டும்தான் கிராம உதவியாளர், நம்ம மட்டும்தான் ஊழியர்கள். அத்தனை பேருமே யாருன்னா எங்களை வேலை வாங்கக்கூடியவர்கள், பணி வாங்கக்கூடியவர்கள், சூப்பர்வைசன் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த கூட்டமைப்பு எந்த அளவில் நீடித்து போகும் என்று நாங்கள் யோசித்தோம். ஆனால் உள்ளபடியே வரலாற்றை மாற்றி எழுதியது நம்முடைய பெரா கூட்டமைப்பு என்பதை உறுதிப்பட நம்ம நம்பணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு யதார்த்தமான நிலைமை என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க சங்கம். அது 62 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த சங்கம் எந்த போராட்டத்தை அறிவித்தாலும் அரசாங்கம் அடுத்த நிமிஷமே கூப்பிட்டு பேசிய வரலாறு. கிராம நிர்வாக அலுவலர்கள் அமைப்பு, நீங்கள் கூட எந்த நேரத்தில் போராட்டம் பண்ணாலும் உடனடியாக அரசரை எல்லா பணிகளும் பாதிக்கும் என்று நினைத்த காலம். ஆனால் கிராம உதவியாளர்கள் நாங்கள் எந்த விதமான நிர்பந்தமும் செய்ய முடியவில்லை என்று அரசாங்கம் கணக்கு போட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் 3 கட்ட போராட்டம் என்னுடைய போராட்டம். அந்த 3 கட்ட போராட்டம் 180 நாள் ஊதியத்தை இழந்திருக்கிறோம். நீங்க எழுதி வச்சுக்கீங்க. தமிழக வரலாற்றில், தமிழக தொழிற்சங்க வரலாற்றில் அதிகப்படியாக போராடின ஒரே சங்கம் அது வருவாய் கிராம ஊழியர் சங்கம் தான் என்பதை தமிழக தொழிற்சங்கத்தில். ஏன்னா 88ல் அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்பு போராடியது மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கேட்டு. அந்த அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டம் கூட 31 நாள் ஸ்ட்ரைக். ஆனால் நாங்கள் வீரம் செறிந்த போராட்டம். ஏன்னா எங்களுடைய வாழ்நிலை கடகோடி இருந்தது. அப்போ வயிற்று வலி எங்களுக்கு. அதனால் இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, வேற எங்கேயாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற வேகமும் கோபமும் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இந்த ஊழியர் மத்தியில் வந்ததுனால தான் எங்களால் இந்த 180 நாள் போராட்டத்தை நடத்த முடிஞ்சது. 23 நாட்கள் மத்திய சிறைகளை அடைப்பட்டு இருக்க முடிஞ்சு. ஏன்னு சொன்னா, உள்ளபடியா சிறை ஒரு அற்புதமான இடம். அவர் அருமையான தோழர் கூட சொன்னார், சர்வே துறையில் இருக்கக்கூடிய தோழர் கூட. சிறை ஒரு அற்புதம். அவர் அன்னைக்கு நானும் அவரும் தான் அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்தோம். அவர் அந்த மலாட்ட பெயர் வந்ததெல்லாம் சொல்ல விட்டாரு. அவர் அற்புதமான இடம். உள்ளபடியாக நாங்கள் 23 நாட்கள் உள்ள இருந்த போது எங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருந்து தெரியுங்களா? இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடியாரே வாவு சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், அவரும் சுப்பிரமணிய சிவா, பகத்சிங் போன்ற தலைவர்கள் பாதம் பதித்த இடத்தில் நாங்களும் 23 நாள் இருந்தோமே என்கிற வரலாற்று, அதுதான் எங்களுக்கு பெருமை. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த வருவாய்த்துறை சங்கங்களுடைய பெரா கூட்டமைப்பு முதல்ல ஒரு 6 அம்ச கோரிக்கை முன்வைத்தோம். அந்த 6 அம்ச கோரிக்கை என்னன்னா, கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான கோரிக்கைகளை நம்ம முன்வைச்சோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, வருவாய்த்துறையில இந்த பேரிடர் பணி நம்மளை தவிர வேற யாரும் செய்யல. வெள்ளம் வந்து வச்சு வேற ஏதாவது நிகழ்வுன்னா நம்ம வீட்டை மறந்துட்டோம். அதன் பிறகு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் நம்ம குடும்பம் எங்க இருக்குன்னு போய் பார்த்த வரலாறு உண்டு. நானே இருந்திருக்கேன். அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த பேரிடர் பணிகளை தனியாக செய்வதற்காக வேற எந்த துறையில இருக்கிற அரசு ஊழியரும் செய்யாத போது எங்களுக்கு மட்டும் அந்த மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வேணும், தனி ஊதியம் வேண்டும் என்று சொல்லி முதல் கோரிக்கையா வச்சு. 2வது பணி பாதுகாப்பு. நீங்க பாருங்க, இன்னைக்கு யாரு எந்த ரூபத்துல வருவான்னு தெரியல. இப்படி அப்படி என்னன்னா, ஒரு நேர்மையாக பணியாற்றிய தூத்துக்குடியிலே ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பட்டம் பகலில் அலுவலகத்திலே வைத்து வெட்டி சாய்த்த கொடூரம் இந்த நாட்டில் தான் நடந்துச்சு. அப்படிப்பட்ட நிகழ்வை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு பிரத்யேகமாக தனி சட்டம் வேண்டும். எங்களை பாதுகாப்பதற்காக பணி பாதுகாப்பு சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் சொல்லி கோரிக்கை வைத்தோம். ஆனா நாங்கள் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வைக்கல. ஏன்னு சொன்னா, முதல்ல காமனான கோரிக்கை வைப்போம், அதன் பிறகு சிறுக சிறுக இந்த கோரிக்கைகளை வாங்குவோம், அதன் பிறகு அடுத்த கட்ட கோரிக்கையை நோக்கி செல்வோம் என்றெல்லாம் வச்சோம். 5%,
அந்த கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை ரொம்ப கொடுமை. ஏனென்று சொன்னால் ஒரு அரசு ஊழியர் ஒரு 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் பணி பார்க்கிற பொழுது யாராவது ஒரு அரசு ஊழியர் இறந்து போயிட்டா அதன் பிறகு அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கக்கூடிய அவலம் இருக்கிறது என்று தெரிஞ்சு நம்முடைய முன்னோர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த உரிமை கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை. அதை 25 விழுக்காடு 10 என்று சொல்லி இன்னும் உயர்த்து கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது அதை 5 விழுக்காடாக இந்த அரசாங்கம் ஆக்கியிருக்குன்னு சொன்னா